வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அந்த ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக விஜய் அவர்களுக்கு கமல் கொடுத்த பதிலடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த அங்கிள் கேங் இருக்காங்க பார்த்தியா, இந்த 200 ஊப்பிக்கள் அவங்க எல்லாம் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. கமல்ஹாசன் பேசின ஸ்பீச் எடுத்து போட்டு அப்படியே விஜய்க்கு கமல் கொடுத்த பதிலடி அப்படின்னு போட்டிருக்கானுங்க. நாமளும் வந்து பார்த்த உடனே ஆஹா அரசியல் கடன் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ரைட் நமக்கு வேலை வந்துருச்சு, ஏதோ பதில் கருத்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தா ஒரே ஷாக்கு. நீங்களே பாருங்களேன். எனக்கு எல்லா வேஷமும் போட்டிருக்கேன். எனக்கு நீ வேஷம் கட்டாது, நான் வேஷம் கட்ட சொல்லி டைரக்டும் பண்ணிருக்கேன். இந்த மீன் ஏங்க திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருக்காங்க. வாட் யூ மீன் பை மீன்? எல்லாரும் மீன் பேசிட்டு இருக்காளே அப்படி கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், மீன் எங்கள் கொடியில் இருக்கும், புலி எங்கள் நெஞ்சில் இருக்கும், வெள்ளங்கள் கையில் இருக்கும். இல்ல என்னதான் சொல்ல வராரு இவரு? புரியாமலே பேசுறதுல எக்ஸ்பர்ட் இவருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த கருத்துல இவர் என்ன சொல்ல வரான்றது சுத்தமா யாருக்குமே புரியலங்க. இல்ல ஏதாவது ஒண்ணு புரியுற மாதிரி ஒழுங்கா சொன்னாதானே நம்ம பதிலடி கொடுக்க முடியும். எதுவுமே புரியாத மாதிரி பேசிட்டு எனக்கு நீ வேஷம் கட்டாத, வாட் யூ மீன் பை மீன்லாம் சொன்னா என்ன மீன் எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஒருவேளை இவரோட படங்கள் எல்லாம் பார்த்துட்டு இப்ப புரியாது, 15 வருஷம் கழிச்சு உனக்கு புரியும் அப்படின்னு அந்த மாதிரி வந்து இப்ப பேசினது இவரு நமக்கு இப்ப புரியாம அடுத்த தலைமுறை வந்து இவருக்கு பதில் சொல்லுமா என்னன்னு தான் தெரியல. எனக்கு எல்லா வேஷமும் போட்டிருக்கேன். எனக்கு நீ வேஷம் கட்டாது, நான் வேஷம் கட்ட சொல்லி டைரக்டும் பண்ணிருக்கேன். நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. இல்ல நீங்களே பாருங்க, தளபதி பேசின ஸ்பீச் ஒரு குழந்தைய கேட்டா கூட சொல்லும் யாருங்க பேசினார் அவர் அப்படின்னாக்கா கமல்தான். அதாவது மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் அரசியல் ஆதாயம் தேடி போனவர் கமல்ஹாசன், அவரை தான் சொல்றாரு. குழந்தைய கேட்டா கூட சொல்லும், அந்த அளவுக்கு ஓப்பனா அடிக்கிறாரு தளபதி. நான் ஒன்னும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல, படைக்கலனோட வந்திருக்கிறோம். அதே மாதிரி ஓப்பனா ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. அவரு உன் பேரை சொல்லல, நீ அவர் பேரை சொல்லாத, அட்லீஸ்ட் ஏதாவது புரியுற மாதிரியாவது பேசலாம்ல. எதுவுமே பேசாம எனக்கு நீ வேஷம் கட்டாதான் என்ன வேஷம் யாரு கட்டினது? இல்ல இதுக்கு போயிட்டு இந்த சோஷியல் மீடியா ஃபுல்லா இந்த அங்கிள் கேங் இருப்பாங்க இல்லையா தற்கூரிய, இவனுங்க வந்து விஜய்க்கு பதிலடி கொடுத்த கமல்னு வெக்கமே எல்லாம் போட்டுட்டு இருக்கானுங்க. டேய் எங்க தளபதி வாழைப்பழத்தை உரிச்சு வாயில வைக்கிற மாதிரி கமல்ஹாசனை கழுவு கை ஊத்திட்டு போய்க்கிறாப்ல. அட்லீஸ்ட் ஏதாவது கொஞ்சம் புரியுற மாதிரி எங்களுக்காவது புரியணும்லடா. சரி எங்களுக்கு புரியலாம் பரவாயில்ல, மேடையில் இருக்க உங்களுக்காவது புரியணும்லடா. யாருக்குமே புரியாம ஒரு கருத்தை சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் பாத்தியா, நான் பேசிட்டேன் பாத்தியானா என்னடா சொல்றது உங்களை? இல்ல ஏதாவது ஒண்ணு நான் வந்து அரசியல் வந்ததுக்கான காரணம் இது, நான் திமுகவில் போய் முட்டி போட்டதுக்கான காரணம் இதுன்னு அப்படி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு ஏதாவது ஒரு கருத்து சொன்னா பரவாயில்ல. எதுவுமே சொல்லாம மீனங்கள் கொடியில் இருக்கும், புலி எங்கள் நெஞ்சில் இருக்கும், வெள்ளங்கள் கையில் இருக்கும்னு பைத்தியகாரத்தனமா பேசினா என்னடா பதில் சொல்றது? நம்ம மீனங்கள் கொடியில் இருக்கும், புலி எங்கள் நெஞ்சில் இருக்கும், வெள்ளங்கள் கையில் இருக்கும். என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானே? அது கூட பரவாயில்ல, நான் எல்லா வேஷமும் போட்டிருக்கேன், வேஷம் கட்டி டைரக்டும் பண்ணியிருக்கேன், எனக்கு நீ வேஷம் கட்டாத அப்படின்னா என்னத்த வேஷம் இவரு கட்டினாங்க? இன்னும் ஓகே. முழுக்க கமல் பேசுனது எல்லாத்தையுமே பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க 2 பேர் சண்டை போட்டுப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஒருத்தன் பயங்கரமாக கலாய்ச்சி விட்ருவான், இன்னொருத்தனுக்கு கலாய்க்க தெரியல அப்படின்னாக்கா ஒழுங்கு காட்டுவான் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி கருத்தாக ஏதாவது ஒன்று சொல்லுவேன் இல்லை ஏதாவது ஒன்று பேசுவேன்னு பார்த்தாக்கா எனக்கு நீ வேஷம் கட்டாதங்கிற, மீன் எங்கள் கொடியில் இருக்கும், புலி எங்கள் நெஞ்சில் இருக்கும், வாயில் அசிங்கமாக வந்துடும்னு ஏதாவது லூஸ்தனமாக பேசிகிட்டு இருந்தா உண்மையில் நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது ஒன்றாவது புரியணும். எங்களுக்கு புரியலன்னா பரவாயில்ல, அங்கே மேடையில் இருக்கவங்களுக்கு கூட புரியலங்க. நம்ம வண்டு முருகன் ராஜீவ் காந்தி இருக்காப்புல, யார் இருக்கின்ற கட்சியில் இருக்கின்ற மேடையில் இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் சொல்லக்கூடிய அந்த வடிவேல் மாதிரி நம்ம வண்டு முருகன் இருப்பாப்லையா, நம்ம ராஜீவ் காந்தி நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷுக்கு புரிய வச்சுட்டு இருக்காப்புல. இவரை தாங்க சொல்றாரு, புரிஞ்சுக்கோங்க ஏங்க, அவர் சொல்லும் போது சிரிங்க, கொஞ்சம் சிரிச்சாதாங்க எதிரில் இருக்கவங்க காண்டாமா அப்படின்னு புரிய வைக்கிறாப்புல. அந்த மாதிரி நீ என்ன பேசுறன்றது கூட இருக்கவனுக்கே புரியலனா எங்களுக்கு எப்படா புரியும்? நான் வேஷம், எனக்கு எல்லா வேஷமும் போட்டிருக்கேன். எனக்கு நீ வேஷம் கட்டாது. அங்க என்ன கிணறு வட்டிட்டு இருக்காங்க பேசியா? இதுல வேற அப்பப்போ தூங்கும் போது தலை இருக்கா அப்படின்னு பாக்குற மாதிரி ஒரு சீட்டு கொடுத்துருவீங்க தானே அப்படின்ட்டு அவங்கள பாக்குறது வேற அப்பப்போ. இந்த மேடையில் என்னை நிறுத்தி இவர்கள் அலங்காரமாய் உட்கார்ந்திருப்பதை பார்க்க வைத்ததற்கு நன்றி. உண்மையிலேயே சொல்றேன், அந்த மேடையில் உட்கார்ந்துட்டு இருந்த பூரா நிலைமை எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு படத்துல ஒரு தெரியுமா, காதை சுருஜா எஸ் மூக்க சுருஜா நோ அப்படிங்கிற மாதிரி கமல் வந்து பேசிட்டே இருக்கும்போது புரியலன்னா கூட பரவாயில்ல, அப்படியே கையை தட்டணும். அது சிக்னல் கொடுக்கறது யாருன்னா நம்ம வண்டு முருகன் ராஜீவ் காந்தி தான் சிக்னல் கொடுப்பாப்புல. காதை சுரிஞ்சா கையை தட்டணும், மூக்க சுரிஞ்சா அவரை உன்னித்து கவனிக்கணும் நீங்க அப்படிங்கிற மாதிரி. என்ன பேசுறாப்புலன்னு ஒண்ணுமே புரியல, அவருக்காவது புரியுதா இல்லையான்னு தெரியல. சரித்திர
சாஸ்திரம் வேறு புராணம் வேறு என்று புரிந்தவர் யாம். இதுக்கும் விஜய் அவர்கள் சொன்ன கருத்துக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? ஒண்ணுமே எனக்கே புரியலடா. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த வீடியோ பார்க்குற யாராவது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்டாவது பண்ணுங்க. இல்லைங்க அவர் இதைத்தாங்க சொல்லி புரிய வச்சிருக்காரு, ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்கடா ப்ளீஸ். இல்ல நான் நியாயமா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பேசுறதுக்கு கமலஹாசனுக்கு என்ன தகுதி இருக்கு? வெளியில தலகாட்ட முதல்ல கமலஹாசனுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டு எம்எல்ஏ நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா தோத்து போனாப்புல. தோத்து போனதுக்கு அப்புறமா தான் ஐயோ நம்ம டிவி ரிமோட்டை உடைச்சிட்டோம், ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவாலயத்துல போய் முட்டி போட்டாப்புல. எதுக்கு? கேவலம் ஒரு எம்பி சீட்டுக்கு. எங்க மக்களை பொய் சொல்லி ஏமாத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பக்கமே தலை கூட காட்டலன்னா பாத்துக்கோங்களேன். இல்ல நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னைய நம்பி ஒரு 5 லட்சம் பேர் ஓட்டு போட்டான் பாரு. அந்த ஓட்டு போட்ட மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கான் இந்த கேள்வி எல்லாம். இது மட்டுமா கேட்டான் அவன்? ஏண்டா உன்னைய மாதிரி ஒத்த சீட்டுக்காக முட்டி போட்டு அறிவாலயத்துக்கு வெளியில அல்சேஷனா சுத்திட்டு இருக்கவரா தளபதி அவர்கள்? அவர் வந்து பீக்ல இருக்கும் போதே மொத்தத்தையும் விட்டுட்டு எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு மக்களுக்காக வெளியில வந்து எல்லா கட்சிகளையும் பகச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் பகச்சுக்கிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சக்தியை நம்பி வராரு. அவரு கால் தூசிக்கு நீ ஈடாவியா அப்படின்னு கமலுக்கு ஓட்டு போட்டவன் கேள்வி கேட்கறான். இவரு பேசி முடிச்ச உடனே கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கான், ஸ்னேகா அந்த பேர்ல விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி டிவி ரிமோட்ல ஊந்துட்டேங்கிறாரு. டிவி ரிமோட்ல போய் நம்பிட்டாங்க கமலன்ட்டு ஒவ்வொருத்தரும் கழுவி ஊத்துறான். அந்த மாதிரி பேச தகுதியே இல்லாத கமலஹாசன் வந்து விஜயை விமர்சிச்சாருன்னு வேற ஃபயர் விட்டுட்டு இருக்குதுங்க இந்த அங்கிள்ஸ் கேங்கு. நேர்மையாக இருக்க முடியும், அந்த மாதிரி அரசியல் செய்து ஜெயிக்கவும் முடியும் என்று நம்புவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும். சற்றே அவநம்பிக்கை இருந்தாலும் இன்னும் சில நொடிகளில் அந்த கதவு திறக்கும். அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே. மக்களும் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. வரட்ட இவர் என்ன சொன்னாப்புல பிக் பாஸ் மட்டும் பேசும்போது, வந்துடுறேன் உங்களுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இவர் நம்பி ஓட்டு போட்டதுக்கு இவர் பார்த்தா போய் திமுக கிட்டே போய் முட்டி போட்டுருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு வரட்டும், திருப்பி பிக் பாஸ் வருவார்ல அப்போ கேட்குற மாதிரி கேள்வி அப்படின்னு பார்த்தாக்கா, எனக்கு அரசியலில் நிறைய வேலை இருக்கு, அதனால நம்ம விஜய் சேதுபதியை ஹோஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அமுச்சு விட்டாப்புல. அந்த மாதிரி வெளியில தலை காட்டுறதுக்கு தகுதி இல்லைன்னு இவருக்கே தெரியும். ஆனால் சும்மா திமுக போடுற 5-10 வாங்கிக்கின்னு ஒரு சீட்டு கொடுப்பீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கின்னு மேடையில் கண்டதை வளர்றது. சரி, நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். கமல் சொன்னார்ல, நான் நிறைய வேஷம் கட்டியிருக்கேன், நிறைய வேஷம் கட்டி டைரக்டும் பண்ணியிருக்கேன் அப்படின்னாருல, என்ன வேஷம் கட்டினாரு? இல்லை எனக்கு புரியல, என்ன வேஷம் கட்டினாரு அவரு? அபூர்வ சகோதரர் படத்தில் வந்து முட்டி போட்ட கமலா நடிச்சாப்புல, அப்படியே தான் அறிவாலயத்திலையும் முட்டி போட்ட கமலாவே நடந்திருக்காப்புல. ஒருவேளை ஏன் மக மாதிரி குள்ளமா உடல் உணமா இருந்தா நீங்க இந்த கல்யாணத்தை எதிர்க்கிறதுல நியாயம் இருக்கு. இதை விட பொருத்தமான ஜோடி அமையவே அமையாது. நடந்ததை எல்லாம் மறந்துட்டு உங்க கோவத்தை எல்லாம் விட்டுட்டு இந்த குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அபூர்வ சகோதரர்கள் படத்துல நான் முட்டி போட்ட மாதிரி அறிவாலயத்திலையும் முட்டி போட்டேன், பார்க்கலையா நீங்க? ஒளவை சண்முகில ஆயா வேஷம் போட்டேன், அறிவாலயத்துக்காக நான் நாயா வேஷம் போட்டுட்டு இருக்கேன், அதை பார்க்கலையா நீங்க? ஆள வந்தான்ல மொட்டையை போட்டு எப்படி அரசியல் கட்சின்ற பேர்ல உங்களுக்கும் மொட்டையை போட்டேன், அந்த மாதிரி தான் பல வேஷங்கள் போட்டிருக்கேன். கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. போட்டியிடுவதா இல்லை, என் கட்சியும் எப்படித்தான். ஆனால் இது பதவிக்கான விஷயமே அல்ல, நாட்டுக்கான விஷயம் என்பதனால் இந்த கூட்டணிக்கு எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கும். இல்லை இப்போ இவர் சொன்னதுக்கு இதை தான் வேஷம்னு எடுத்துக்கலாமா, இல்லை வேற எதை நம்ம எடுத்துக்கிறது? ஏதாவது ஒன்று தெளிவாக சொல்லணும்ல. இப்போ இவர் சொன்ன இந்த வேஷத்துக்கும் அரசியல் ஆதாயம் தேடி மார்க்கெட்டு போனதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தாருன்னு தளபதி சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுங்களேன் நீங்களே. உட்காரு, வா ரிலாக்ஸ், வா உட்காரு. இல்லை வேணாம் எழுந்து, நீ உட்காந்தா ரொம்ப அசிங்கமாக இருக்கிற, யோசிச்சு இன்னும் நல்லதா சொல்லு. இல்லைன்னா வந்து எல்லா வேஷமும் எனக்கு பொருந்தும் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா என்ன வேஷம் சொல்றாரு இவரு? இப்போ திமுக கிட்ட எம்பி சீட்டு கேட்டு நின்ன மாதிரி நாளைக்கு அதிமுக ஆட்சி வந்தா அவங்ககிட்ட எம்பி சீட்டு கேட்டு நிப்பன்றாரா? இல்ல நாளைக்கு தாவேக்காவே ஆட்சிக்கு வந்தாலும் வெக்கமே இல்லாம கிட்ட போய் எம்பி சீட்டு கேட்டு நிப்பன்னு சொல்றாரா? என்ன வேஷம் சொல்றாரு? நீங்க இது சொன்னாலும் எனக்கு பொருந்தும்னா அப்ப நாங்க இதெல்லாம் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பொருந்தும் வச்சுக்கலாமா? எனக்கு எல்லா வேஷமும் போட்டிருக்கேன் நான். எனக்கு நீ வேஷம் கட்டாது. 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் முதல்ல என்ன சொல்ல வராங்க, அவங்க சொல்ற கருத்து உண்மையா பொய்யா, இப்படி கேவலமா மக்கள்ல பொய் சொல்லி கேடுகட்டு ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கோமேனு வெளியில தலை காட்ட கூச்சப்படணும் இவரு. அதை விட்டுட்டு நீ எந்த வேஷம் கண்டாலும் எனக்கு பொருந்தும், எல்லா வேஷமும் போட்டவன் நானு, வேஷம் போட்டு டைரக்ட் பண்ணவன் நானு, மீன் எங்கள் கொடியில் இருக்கும், புலி எங்கள் நெஞ்சில் இருக்கும், வில் எங்கள் கையில் இருக்கும், வாயில வெண்ட வெண்டையா வரும்னு ஏதாவது ஒண்ணு மேடையில அடிச்சு விடுறது. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இதுல இருந்து என்ன தெரியுது? இத்தனை வருஷமா கமல் வந்து பேசுறது புரியாம
புரியாமலே பேசுவார் அப்படின்னாக்கா இப்பவும் அப்படியே தான் பேசிட்டு இருக்காப்ல. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுனாக்கா இவர் இன்னும் திருந்தல. இப்போ திமுக கிட்ட எம்பி சீட்டுக்காக நின்னவர் நாளைக்கு அதிமுக கிட்டையும் எம்பி சீட்டுக்காக நிற்பாரு, தாவேகா கிட்டையும் எம்பி சீட்டுக்காக நிற்பாரு, தேவைப்பட்டா பிஜேபி கிட்டையும் எம்பி சீட்டு கேட்டு நிற்பாப்புல அப்படின்றதான் இவர் பேசுற இந்த வசனத்து மூலியமா தெரிய வர்றது. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். தைரியம் இருந்தா நான் வேணா ஒரே ஒன்று சொல்றேன், பெட்டு கட்டுறேன், கமலஹாசனுக்கு தைரியம் இருந்தா ஏங்க விஜய் சொன்னது பொய்ன்னு நான் நிரூபிக்கிறேங்க. 234 தொகுதியிலையும் மக்கள் நீதி மையம் மூலியமா நான் வேட்பாளர்களை நிக்க வைக்கிறேங்க. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளச்சே, சொல்லு சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. அப்படி சொன்னா என்ன ஆகும் சொல்லட்டுமா? உங்க கூட கண்ணாடி போட்ட ஒரு அங்கிள் சுத்திட்டு இருப்பாரு, அவரு கூட உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாரு. அப்படி முடிஞ்சா நிக்க சொல்லுங்க பாப்போம். அப்படி நின்று தாவேக்காவை விட ஒரே ஒரு ஓட்டு அதிகம் வாங்கிடுங்க. ஓட்டுக்கு எதுக்குங்க போறீங்க? முதல்ல நிக்க சொல்லுங்க. நிக்க தைரியம் இருக்கான்னு கமலஹாசன் மாட்டிக்க. என்ன மாப்பிள்ளை கேப்பா? ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். வாய்ப்பே கிடையாது. நிக்க மாட்டாரு, நிக்கவும் முடியாது. ஏன் தெரியுமா? இதுக்கப்புறம் எந்த மூஞ்சி வச்சுன்னு போய் மக்கள் கிட்ட எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்பாரு. யோசிச்சு பாருங்க. நீங்க அரசியல்ல இந்த நேர்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், புரியுதா இல்லையா? அந்த நேர்மையை ஒரு தடவை தவறிட்டனாக்கா திருப்பி மக்கள் மூஞ்சில முடிக்கவே முடியாது. நீ எத்தனை வேணா முடிக்கலாம், சும்மா ஓட்டுக்காக மக்களை கொஞ்சம் விலை கொடுத்து வாங்கலாம். அது அந்த காலம். இந்த காலத்துல எல்லாம் ரொம்ப உஷாரா இருக்கான். சோசியல் மீடியாவில் நீ என்னைக்கோ பண்ணது முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்குன்னா பாத்துக்கோ. அந்த அளவுக்கு கேடு கட்டு போய் சுத்திட்டு இருக்கீங்க. நீங்க போய் தளபதியை பேசுறதெல்லாம் தான் சுத்தமா ஏத்துக்க முடியல. ஆனா நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் நம்ம கமல் சாருக்கு என்னன்னாக்கா, தயவு செஞ்சு இனிமேல் வரக்கூடிய மேடைகள்லயோ இனிமேல் பேசுறதாவது கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுங்க. இதே மாதிரி புரியாத மாதிரியே பேசிங்கன்னா ஒரு நாள் திமுக காரணம் உங்களை நடுத்தரில் விட்டுருவான் பாத்துக்கோங்க. குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குழி தோண்டி புதைக்கிறாங்க திமுகன்னு சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சு இன்னைக்கு உடன் வந்திருக்கீங்க. எப்படி உங்களோட பதில் என்ன சார்? நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறேன். வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. சாமி, உன்னால எங்களுக்கு இனி எந்த யூஸும் இல்ல. தயவு செஞ்சு நீ கிளம்பு, எங்க போய் என்ன பண்றியோ பண்ணிக்கோன்னு ஒரு நாள் கண்டிப்பா உங்களை நடுத்தரில் விட்டு போயிடுவான் திமுக காரன். புரியாத மாதிரியே பேசுறதுல எக்ஸ்பர்ட் நினைச்சுக்காதீங்க. ஒட்டுமொத்த பேருக்கும் புரியல, எல்லாம் குழம்பி போய் என்ன சொன்னாருன்னு பக்கத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க. தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. ஐயோ பூனைக்கறி கேட்கிறார் தாத்தா, எடுத்து வை.